ஏடா மணி என்ன 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுல போய் கூட்டாயா என்ன என்ன? ஹலோ டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணுயா. இரும் பட்டி சாய் வாங்க, இரும் பட்டி சாய் வாங்க. வலிப்பு காக்கா வலிப்பு வலிப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? இந்த ஏன் எதுக்கு? ஐயோ காக்கா வலிப்புனா கையில சாவியை கொடுக்கணும்ப்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஓ அவனுக்கு தான் காக்கா வலிப்பு, உங்களுக்கு என்ன? சாவியை கொடுங்களேன். ஐயோ இரும்பு போட்டி சாய் விடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாவி தொட்டேன், சரியா போச்சு. இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியல ஏதாவது இருந்தா கொண்டாடா. கொண்டா 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 கொண்டாடா. ஏன்டா திரட்டின? அப்பா இத பாருங்க, அந்த வேதத்தை காத்துக்கிட்டு பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? ஏன் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்க. அது எப்படி மன்னிக்கிறது? இவ யோகியது என்ன, அப்பா யோகியது என்ன? அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம், ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்சேன். ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை. அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க. இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். டேய் இந்த பசங்களுக்காக உன்னை மன்னிச்சிருக்கேன். வண்டியில போயாரு. சரிங்க. ஒரே விஷயத்தை என்ன சொல்றான்? இவன் சரியில்லப்பா, இவன் சொல்றது கரெக்ட். ஏப்பா நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன சொன்னீங்க? என் எதிரில இன்னொரு தடவை உட்கார்ந்தா டிஸ்மிஸ் சொன்னீங்களா இல்லையா? உங்க எதிரிலே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன திமிர் இருந்தா இவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காருவான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். ஓடு ஓடு. அப்பா அவன் சரியில்லைன்னு சொன்னேன். டிசிப்ளினா டிசிப்ளின் தான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இல்லை அவன் சும்மா இருக்கும் போது என் எதிரில உட்கார்ந்தா தப்பு. அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது பக்கத்துல உட்கார்ந்தா என்னடா? உட்கார கூடாதுன்னா எப்பவுமே உட்கார கூடாதுதான். வேணும்னா நின்னுகிட்டே காரை ஓட்டட்டும். காரை நின்னுகிட்டு எப்படி ஓட்டுறது? ரயில் இன்ஜின் ஆயுது. ஓட்டி காமிடா. ஓட்ட முடியாதா? இதான் ஸ்டீரிங். ஹார்ன் அது ஹார்ன். காரை ஓட்டுறியா என்ன பிடிச்ச ஆட்டுறியா? லெஃப்ட்ல ஓடிச்சம்பா. லெஃப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி வளப்பாரு. டேய் நீ ஒழுங்கா என்ன ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா நீ காரை ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. என்னடா டுரு டுருன்னு காரை ஓட்டாண்டா? கார் ஸ்டார்ட் ஆகலையப்பா. அயோக்கியப்பா கெடுத்துட்டான், காரை கெடுத்துட்டான். காரை கெடுத்து விட்டானா? நான் போய் நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும். நீ அப்பா நினைச்சு நான் சொல்றதுக்கு என்ன? இப்ப சொன்னாதானே சுவாரஸ்யம். அட பாவி, இப்ப என்ன செய்யறது? பசி வேற புடுங்குது, நேரம் வேற ஆகுது. இப்ப என்னடா செய்யறது? இறங்குப்பா கீழே, இறங்குப்பா இறங்கு. கீழே இறங்க. இறங்கு இறங்கு. ஏதாவது 4 பேரை பிடிச்சி தள்ள விடுறேன். இறங்குங்க. ஏண்டா டேய் வேதரத்ன வீட்டுக்கு போகணும், மணி வேற ஆச்சே. அப்பா ஒண்ணு செய்யுமா? என்ன? அந்த டிரைவரை கூப்பிட்டு, அப்பா டிரைவர் நீ எதிரில உட்கார்ந்தாலும் தப்பில்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, என் மடி மேலேயே வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, நான் உன்ன சொன்னதெல்லாம் தான் தப்பு, என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் கார் ஓட்டுவான். சும்மா இருடா லூசு. அப்பா போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா?
மானம் பெருசா காரு பெருசா எதுப்பா பெருசு? மானம் தான் பெருசு. அப்ப நடப்ப வாங்க. ஐயோ நடக்கிறதா? என் பரம்பரையில எவன்டா நடந்திருக்கிறான்? நொண்டி பரம்பரையா? சும்மா இருடா. ஐயோ பசி வேற குடலை புடுங்குது. 4 மைல் தொலைவு இருக்காடா, எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நடக்காதுப்பா. ஓடி நடைய நடப்போம் வாங்க. 80,000 ரூபாய் கார் ஆச்சு. அது கிடக்கு கையில, நீங்க வாங்க. வாங்கப்பா. ஏன்டா இப்படி ஓடுறீங்க? வயசானவன் என்னால முடியுமா? போய் சேர வேண்டாம். இல்ல நாளைக்கு போறது. விருந்தெல்லாம் வீணா போயிடுவாப்பா. வாங்கப்பா. வாப்பா. வேகமா வாப்பா. பாவீங்களா, 80,000 ரூபாய் கார் அங்க விட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களா? ஐயோ என்னால முடியலையே.